அறிவு சார்ந்து ஒரு அரசியலை முன்னெடுக்குமாறு என்னோட வேண்டுகோளை நான் உங்களுக்கு இந்த காணொலியில் சொல்கிறேன். நீங்கள் அதேமாரி ரெண்டாவது விஷயம் வந்து இன்றைக்கி எல்லாரும் ப்ரொமோட் பண்ணுறீங்கல்ல, ஆம்ஸ்ட்ராங் கூட நீங்கள் தயவு செஞ்சு வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனை ப்ரொமோட் பண்ணாதீங்க. ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வேறு, ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் வேறு, ஒரு ரெண்டுமே ஒன்றும் கிடையாது. அந்தமாரி ஒரு விஷயத்தை கொண்டு வராதிங்க. நீங்கள் சொல்கிற மாரி ஒவ்வொருத்தரும் ஒரு அடைமொழி ஒன்று வச்சுருக்கீங்க. ஜிகுலோ துரைமுருகன் ஒரு அடைமொழி, புரியுங்களா? அவர் வேற ஒரு பேர் வச்சிருக்காரு. நான் நம்ம சொல்கிறது ஜிகுலோ துரைமுருகன்ட்டு. ஏன்னா அவர் தான் நிறம் மாறும் பச்சந்தை விட ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு காணொலியும் மாறி இருப்பார். அதனால தான் நம்ம இந்த விஷயத்தை அவருக்கு சொல்கிறோம். ஏன்னா உடனே இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நீங்கள் உடனே அதை அதை வந்து அவங்களோட இதை வந்து பிம்பத்தை உடைக்கணுன்ட்டு அவ்வளோ தூரம் இறங்கி முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுதான் உங்களோட நிலைப்பாடாக. அதாவது அரசியலில் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, தெளிவான விஷயத்தை சொல்லுங்கள். எது தவறு எது தப்புன்னு. 2 பேர் செய்ததும் தவறு தான். ஒரு கட்சி தலைவரை இழிவாக பேசுவதும் தவறு தான். அந்த தொண்டர்கள் அதை வந்து அரசியலாக ஒரு வழக்கு பதிவு பண்ணி அதை கடந்து போகாமல் இந்த மாதிரி பண்ணது தவறு தான். அதனால் ஒருதலை பட்சமாக எப்பயுமே பேச, உங்களுக்கு ஒருதலை பட்சமாக பேசி பழக்கமாயிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு ஒருத்தர் வேணும்னா தூக்கி பேசுவீங்க, வேணான்னா இறக்கி பேசுவீங்க. இதை வந்து தமிழ் வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் மாநாட்டில் நீங்கள் என்ன பேசுனீங்க, அவர் மாநாடு முடிஞ்சோடனே நீங்கள் என்ன பேசுனீங்க காணொலி எல்லாருக்குமே தெரியும். அதனால் எந்த ஒரு விஷயமே சரி, ஒப்பிடும் பொழுது அவங்களோட கேப்பபிலிட்டி என்னன்னு பார்த்து ஒப்பிடுங்க. இல்லை, ஏர்போர்ட் மூர்த்தின்றவங்க அவர் வந்து என்ன, எதனால அவருக்கு ஏர்போர்ட் மூர்த்தின்னு கூப்பிட்றாங்க, அது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கணும். ஏன் அவர் நம்ம ஏர்போர்ட் மூர்த்தின்னு கூப்பிட்றீங்க? ஒரு தரப்பு என்ன சொல்லுது, அவர் ஏர்போர்ட்டில் வந்து சில இதெல்லாம் இருக்குது, அதனால் வந்து அவர் ஏர்போர்ட் மூர்த்தின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது, இல்லை அந்த ஏர்போர்ட்டில் வந்து அவர் வந்து ஒரு சங்கம் ஒன்று வச்சுருந்தார், அந்த சங்கத்துக்கு தலைவராக இருந்தார், அதனால் அவர் ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்கிறாங்க. இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்குமே வரலாறு இருக்குது, அந்த வரலாறை தெளிவாக பேசணும். அவர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி என்னன்னு பேர் இருக்குதா, அது அவர் நான் ஏற்றுக்கிறேன், அது பிரச்சனை கிடையாது. அதனால் அவரை யார் கூட ஒப்பிடுறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் தயவு செஞ்சு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட நீங்கள் இதை ஒப்பிடாதீங்க. அதனால தான் இந்த காணொலி நான் போட வேண்டிய விஷயம் இருக்குது, புரியுங்களா? அவர் வேற, அதனால் அவர் கூட நீங்கள் ஒப்பிடாதீங்க, புரியுதுங்களா? எப்பயுமே உங்களுக்கு ஒரு லாபி இருக்குது, இறந்தவர் வைத்து அரசியல் செய்வது உங்களோட லாபி. அதை அது நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து நாங்கள் கண் கூட பார்த்ததில்லை. அதனால் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுட்டு இந்த அரசியல் களத்தில் இருந்திருக்கோம். ஆனால் எங்கள் நினைவு தெரிஞ்சு நாங்கள் கடந்த அண்ணன் வந்து ஆம்ஸ்ட்ராங், அதனால் அவரோட விஷயத்தில் நீங்கள் இதில் கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க. இதுக்கு 2 பேர் தரப்புக்கும் தமிழ்நாடு அரசு சரியான அதுக்கான தண்டனையை தமிழ்நாடு அரசு செய்யும். அது வந்து நீங்கள் ஊடகத்தில் போட்டுட்டு இருக்கீங்களா ஒருதலை பட்சமான், அது ஒருதலை பட்சமான்றது வந்து வழக்கு பதிவு, இவர் அரசாக இருக்கிற அவங்க அரசு வாங்க எல்லாம் போகும் நீதிமன்றம் போய் அது ஒருதலை பட்சமாக இருக்கலன்றதை அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அரசியலை அரசியலாக எதிர்கொள்ளுங்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அரசியலை எதிர்கொள்ளணுன்ற நினைப்பை வந்து விட்டுடுங்க. அவ்வளோ. நன்றி, வணக்கம்.